வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே, அதாவது டீச்சர்ஸா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், நாம சந்திக்கிற ஒரு பெரிய சவால பத்தி தான் பேச போறோம். அது என்னன்னா, இப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நமக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? அந்த இடைவெளிய எப்படி சரி செய்யறது? அதை எப்படி ஒரு பாலமா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்த அதே மாதிரியே, அதே முறையில இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாம பாடம் எடுக்க முடியுமா? நாம படிச்ச மெத்தட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த கேள்விக்குள்ள தான் ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு. அதாவது, நம்மளோட பாரம்பரிய கல்வி முறைக்கும் இந்த புது ஜெனரேஷனோட தேவைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையே இதுதாங்க. இந்த சவாலை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ரெண்டு பேருமே ரெண்டு வேற வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாங்க, அது என்ன ரெண்டு உலகம்னு வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கல்வி முறையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறவங்க பேபி பூமர்கள். ஸ்கூல் நிர்வாகத்துல சீனியர் டீச்சர்ஸா இருக்கிறவங்க ஜென் எக்ஸ். நம்மள மாதிரி இப்போ டீச்சர்ஸாவும் பெற்றோர்களாவும் இருக்கிற பெரும்பாலானவங்க மில்லினியல்ஸ். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? அவங்க தான் ஜென் ஆல்ஃபா. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க இந்த டிஜிட்டல் உலகத்திலேயே பிறந்து வளர்ந்த முதல் தலைமுறை இவங்க தான். இங்கதான் அந்த முக்கியமான வித்தியாசமே வருது. நம்மள, அதாவது டீச்சர்ஸ, டிஜிட்டல் இமிகிரன்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைக்குள்ள அப்புறமா தான் வந்தது, நாம அதை கத்துக்கிட்டோம். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்ல, அவங்க டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். டெக்னாலஜி அவங்களுக்கு தாய்மொழி மாதிரி. இது தப்போ குறையோ கிடையாது, அவங்க வளர்ந்த சூழல் அப்படி. சொல்லப்போனா இதனால அவங்களுக்கு விஷுவலா புரிஞ்சுக்கிற திறனும் ஒரே நேரத்துல பல வேலை செய்யற திறனும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. சரி, இப்போ இந்த கதையோட ஹீரோஸ், அதாவது நம்ம ஜென் ஆல்ஃபா ஸ்டூடெண்ட்ஸ பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். அவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இந்த ஜென் ஆல்ஃபா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு 4 முக்கியமான குணங்கள் இருக்கு. முதல்ல, அவங்களோட கவனம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிக்காது. காரணம், அவங்க வளர்றதே ஒரு வேகமான டிஜிட்டல் உலகத்துல. அதனால ரொம்ப நீளமான லெக்சர்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. ரெண்டாவது, அவங்க முழுக்க முழுக்க ஸ்கிரீன்ஸை சார்ந்திருக்காங்க. விஷுவல்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியா கத்துக்குவாங்க. மூணாவது, இயல்பாவே அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசியா, விளையாட்டு மூலமா கத்துக் கொடுக்கறது, அதாவது கேமிஃபிகேஷன், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ இதுதான் இதுதான் ஜென் ஆல்ஃபா ஸ்டூடெண்ட்ஸோட மில்லியன் டாலர் கேள்வி. சார், நான் ஏன் இதை படிக்கணும்? அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் வேணும், ஒரு நோக்கம் வேணும். நாம சொல்லிக் கொடுக்கற பாடம் அவங்களோட லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்க அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸோட இந்த புது குணங்கள்லாம் டீச்சர்ஸான நமக்கு என்ன மாதிரி சவால்களை உருவாக்குது? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். டீச்சர்ஸ் பொதுவா சந்திக்கிற 3 பெரிய தடைகள் இதுதான் சொல்லலாம். 1, ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை பாடத்திலேயே வச்சிருக்கிறது. 2வது, டெக்னாலஜி வேகமா வளர்ந்துட்டே இருக்கு, அதுக்கு ஈடு கொடுத்த அப்டேட்டடா இருக்கிறது. 3வது, இந்த புது ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட பழைய டீச்சிங் மெத்தட்ஸை பயன்படுத்துறதுல இருக்கிற கஷ்டம். ஓகே, இவ்ளோ நேரம் சவால்களை பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷன் என்ன? இந்த சவால்களை நாம எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு ஒரு 3 சூப்பரான வழிகள் இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நமக்கான வழிகாட்டி. நம்பர் 1, நம்ம சொல்லிக் கொடுக்கிற முறைய மாத்தணும். நம்பர் 2, டெக்னாலஜிய ஒரு கருவியா ஏத்துக்கணும். நம்பர் 3, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டணும். வாங்க இது ஒவ்வொன்னையும் பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் கீ என்னன்னா, நாம டீச்சிங் முறையே மாத்தணும். அதாவது லெக்சர் மோட்ல இருந்து ஆக்டிவிட்டி மோடுக்கு மாறணும். ஸ்டூடெண்ட்ஸ சும்மா உட்கார்ந்து கேட்க வைக்காம அவங்கள அந்த பாடத்துல ஒரு அங்கமா மாத்தணும். சிம்பிளா சொல்லணும்னா, அவங்கள ஆடியன்ஸா பார்க்காம ஆக்டர்ஸா மாத்தணும். இங்க இருக்கிற உதாரணங்களை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஹிஸ்டரி கிளாஸ்ல சும்மா தேதிகளை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா, நீங்க தான் இந்த இடத்தோட டூர் கைட், இப்போ எல்லாருக்கும் இத பத்தி விளக்குங்கன்னு சொல்லலாம். கணக்கு வகுப்புல போர்டுல ஃபார்முலாவை எழுதுறதுக்கு பதிலா வெளியே கூட்டிட்டு போய் இந்த இடத்துக்கு எத்தனை டைல்ஸ் தேவைப்படும்னு கணக்கு போடுங்கன்னு சொல்லலாம். இதுதான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். இப்போ 2வது கீ, டெக்னாலஜியா ஒரு எதிரியா பாக்குறத நிறுத்திட்டு அத நம்மளோட ஒரு பவர்ஃபுல் பார்ட்னரா மாத்திக்கணும். ஆமாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருக்கிற அந்த போன் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான லேர்னிங் டூல். எக்ஸாம் வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா கஹூட் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேம் நடத்தலாம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை பத்தி தெரியலையா, உடனே கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு கஷ்டமான டாபிக்கா, யூடியூப்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோவை போட்டு காட்டினா போதும், ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஏன், நாம பாடம் பிளான் பண்றதுக்கு கூட சாட் ஜிபிடி மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ 3வது,
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது டெக்னாலஜிய பத்தியோ மெத்தட்ஸ பத்தியோ இல்ல. இது நம்மள பத்தினது. நாம வெறும் டீச்சரா மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மென்டரா, ஒரு வழிகாட்டியா மாறணும். ஒரு டீச்சரா மட்டும் இருக்காதீங்க, ஒரு மென்டரா இருங்க. இந்த வரிக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த ஜெனரேஷன் பசங்க ரொம்ப சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை விட நம்மளோட வழிகாட்டுதலும் ஒரு ஆறுதலான வார்த்தையும் தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அப்போ மென்டரா இருக்கிறதுனா என்ன? பிராக்டிக்கலா எப்படி செய்யறது? சிம்பிளான உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல படம் வரைஞ்சிட்டு இருக்கான்னு வைங்க. ஏய் பாடத்தை கவனி, நான் அதட்டுறதுக்கு பதிலா வாவ் சூப்பரா வரைகிற, இன்னைக்கு நாம படிக்கிற இந்த கான்செப்ட உன்னால ஒரு படமா வரைஞ்சு காட்ட முடியுமான்னு கேட்டு பாருங்க. இதுதான் மாடர்ன் மென்டர்ஷிப். அவங்களோட திறமைய அங்கீகரிச்சு அதையே படிப்போட இணைக்கிறது. சரி, இப்ப நம்ம இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நம்ம ஒரு இடைவெளிய, ஒரு பிரச்சனைய பத்தி பேசணும் இல்லையா? ஆனா உண்மையில அது ஒரு பிரச்சனை இல்ல. அது ஒரு புது விதமான பார்ட்னர்ஷிப்கான சூப்பரான வாய்ப்பு. ஃபியூச்சர் கிளாஸ் ரூம்கான ஃபார்முலா இதுதாங்க. ரொம்ப சிம்பிள். டீச்சரோட அனுபவம், அதோட ஸ்டூடெண்டோட டெக்னாலஜி ஸ்பீட், இந்த ரெண்டும் ஒன்னு சேரும்போது அங்க ஒரு அற்புதமான கற்றல் சூழல் உருவாகும். இதுல யாருமே யாருக்கும் கம்மி இல்ல. அதனால கடைசியா நான் சொல்ல விரும்புற ஒரு விஷயம் இதுதான். இந்த ஜெனரேஷன் கேப்ன்னுது ஒரு தடை சுவரே கிடையாது. உண்மையில அது நம்மளையும் நம்ம மாணவர்களையும் இணைக்கிற ஒரு அழகான பாலம். வாங்க இந்த மாற்றத்தை நாம மனப்பூர்வமா ஏத்துப்போம். சேர்ந்து ஒரு அருமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.